ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 2ல் இருக்கோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேசிக் ஷேப்ஸ் அண்ட் பைஸ்லே அப்படிங்கிற ஒரு டிசைனோட வெரைட்டிஸ் மட்டும் பார்ப்போம். இன்னையோட கிளாஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த எல்லா ஷேப்ஸுமே வந்து ரொம்பவே ஈஸியாக போடலாம். மெஹந்தி போடுறப்ப இந்த டிசைன்ஸ்லாம் போட்டு தான் நம்ம ஃபில்லிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மாங்காய் டிசைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் போட போகிறோம். அதை வந்து இங்கிலீஷில் பைஸ்லே அப்படின்னு சொல்லணும். லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து எஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறது அப்படின்னு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் லைனில் வந்து டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்துட்டு 2 வந்து தலைகீழாக போடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சைடாக 2 வந்து நம்ம தலைகீழாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 தான், 3 போட்டுக்கோங்க. அடுத்த டிசைன் வந்து கர்வ், ஹாஃப் கர்வ், ஹார்ட்டில் வந்து பாதி ஷேப் மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக கர்வ் மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கோட் மாதிரி போட்டு லைட்டாக கர்வ். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஷேப்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கீழே எஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்ஸோட மேலே அந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி சுழிச்சு விட்டுக்கணும். இதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரில்லு. அப்புறம் கீழே உள்ளதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டணும். அவ்வளோதான், ஒரு மாங்காய் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை வந்து ஈஸியான ஸ்டெப்ஸில் இந்த மாதிரிலாம் போடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 தலைகீழாக போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கீழே உள்ள இடத்த லைட்டாக அதே மாதிரி ஸ்ப்ரில் போட்டுக்கணும். லைட்டாக அதை சுழிச்சு விட்ருங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த இன்னொரு ஜாயிண்ட்டை வந்து இதோடு சேர்த்து விட்றணும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக போடலாம். எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ 3ல் வந்து கீழே உள்ளதை வந்து அப்படியே சுழிச்சு விட்றணும். ஸ்ப்ரெல் டிசைன் போடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி மேலே உள்ளதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஹாஃப் கர்வ் போடணும். இது வந்து ஃபுல் ஹார்ட்டாக தான் ஃபார்ம் ஆகும். அதோட கண்டினியூ பண்ணி இன்னொரு கர்வ் போட்டால் ஃபுல் ஹார்ட்டு. அவ்வளோதான். இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி போட்டுட்டு கீழே உள்ளதை வந்து ஜாயின் பண்ணி விடணும். மேலே ஸ்ப்ரெல் போடுங்க, கீழே உள்ளதை ஜாயின் பண்ணி விடணும். மாங்காய் மாதிரி தான், இது கொஞ்சம் சைடாக வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து 3 போட்டுக்கோங்க. அடுத்த ஷேப் வந்து எக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர் மாதிரி போடணும். மறுபடியும் ஒரு எக்ஸ் ஷேப் போட்டுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ரொம்பவே ஈஸி தான் எல்லா ஸ்டெப்ஸுமே. இது வரையும் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். மேலேருந்து லைட்டாக கர்வ் மாதிரி இப்போ கொண்டு வரணும் கீழே. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகெயின் 3 போட்டுக்கிறேன். மேலே அப்படியே ஸ்ப்ரெல் டிசைன் போட்டுட்டு அதோட கண்டினியூ பண்ணி கீழே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து டபுள் கர்வில் வரும். இந்த பைஸ்லே டபுள் கர்வ் பைஸ்லே. மறுபடியும் இப்போ எக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து டபுள் சைட் பைஸ்லே. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம அதே மாதிரி ஸ்ப்ரெல் டிசைன் போட்டுக்கணும். இந்த சைடும் அதே மாதிரி ஸ்ப்ரெல் டிசைன். இப்போது மேலேருந்து கீழே ஒரு கர்வ், இந்த பக்கெட் அதே மாதிரி ஒரு ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரெண்டும் கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்க இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு மெஹந்தி கொஞ்சம் சரியில்லை, அதனால் டபுள் லேயர் மாதிரி தெரியும், சிங்கிள் லேயர் தான். நெக்ஸ்ட்டு ஆர். இது வந்து ஃப்ளவர் மாதிரி வரும்
பைஸ்லேயோட வெரைட்டி இல்லை, இது ஃப்ளவர் மாதிரி வரும். இப்போ ஆர் போட்டுட்டு அப்படியே மறுபடியும் மேலே ஒரு வி மாதிரி லேயர், ஒரு கொம்பு மாதிரி ஒரு இது வந்து ஃப்ளவர் டைப்பில் வரும். மறுபடியும் ஒரு எக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து டபுள் கர்வ் பைஸ்லி மாதிரி. இப்போ இதுவும் வந்து டபுள் கர்வில் வரும். பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். இப்போ 3 வந்து இந்த சைடும் அந்த சைடும் ஆப்போசிட் பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலே ஒரு ஸ்ப்ரில், அந்த சைடில் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில், அப்புறம் 2யும் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். மேலேருந்து ஒரு கர்வ், இப்போ கீழே உள்ளதை ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. 2யும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த கிளாஸ் ரொம்பவே வந்து ஈஸியாக அண்ட் ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.